ताबरी गुणाहरी ताबरी दयाबरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோ. ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் பாவிகளின் தஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோ. இந்த திருப்பலியில் பாண்டிச்சேரியை சார்ந்த ஜோசப் குடும்பம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மாதரசி ஜோசப் அவர்களுடைய இடது கை எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்து குணமானதற்காகவும் கை சரியாக செயல்படுவதற்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்முடைய வேண்டுதல்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பாஸ்கா காலத்தில் வீடுகளை சந்தித்து ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அன்னை உங்கள் இல்லத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அந்த அன்னையினுடைய பிரசன்னம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஃபோட்டோவிலோ சுருபத்திலோ ஏதோ ஒரு படத்திலோ கேலண்டரிலோ உங்களுடைய வீட்டில் இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்னையிடம் வழியாக வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா, இந்த பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் மந்திரிக்கப்படும் பொழுது எங்களோடு இருந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்னையும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து
உங்கள் வாழ்வில் என்று மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றி உங்களோடு என்றும் இருக்க மன்றாடுவோம். சகோதரர்களே, இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றிற்காக மன வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
இறைவாவும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்து பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 3. இறைவார்த்தைகள் 1-10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுள் போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகுவாயில் அருகே பிச்சையை கேட்டுக்கொண்டிருந்தவர் எனவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவரே தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரே தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார்.
ஆபிரகாமுடன் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவிக் கொண்டும் சென்றபொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராய் திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஏனெனில் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவில்லிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது
நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று உயர்ந்ததாக சிந்தித்து சிறந்ததாக எதிர்பார்த்து மேன்மையானதை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உயர்ந்ததாக, மேன்மையானதாக, மேல் உலகை சார்ந்ததாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு 2.5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ இதில் தான், இந்த டயலாக் தான் இருந்துச்சு. ஒருத்தர் நேராக கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போயிட்டு, ஒரு பணக்காரர் கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட கேட்குறார், கடவுளே, முன்னாடி நான் வந்ததுக்கும் இப்போ நான் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுதா அப்படின்னு. இவர் தான் பேசிகிட்டு இருக்கிறார். முன்னாடி உங்கள்கிட்ட வந்தப்போ இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு உன் மேலே இருக்கிற பக்தியில் பாலாபிஷேகம் எல்லாமே செஞ்சேன், சப்பரம் தூக்குனேன், எல்லாம் செஞ்சேன். அப்போ துண்டு இடுப்பில் இருந்துச்சு, இப்போ துண்டு தலையில் கட்டிட்டு வந்திருக்கேன், தெரியுதா இந்த வித்தியாசம்? கடவுளே, என்னை பழி வாங்கிட்டியே அப்படின்னார். என்ன பழி வாங்கினார்? போன முறை எலெக்ஷனில் நின்னப்போ எனக்கு ஓட்டு பொட்டி பொட்டியாக இருந்தது, மூடியை திறந்து கொட்டுனா நிறைய எனக்கு உழுந்த ஓட்டாக இருந்துச்சு. இப்போ திறந்து கொட்டுனா வெறும் மூடி தான் இருக்குது, ஒரு ஓட்டையும் காணும். என்னை பழி வாங்கிட்டே எப்படி அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிகிட்டு இருக்கார். இவ்வளவும் செஞ்சுருக்கேன், ஆனால் என்னை இப்படி பழி வாங்கிட்டியே. அப்போ கோயிலில் வேலை செய்கிறவர் வந்தார். வந்து அப்போ கேட்டார், நீ சாமிக்கு இதெல்லாம் செஞ்ச ரைட்டு, மக்களுக்கும் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், செஞ்சனே, கொடுத்தனே, நோட்டு கொடுத்தனே, காசு கொடுத்தனே, ஓட்டுக்கு காசு கொடுத்தனே, வாங்கிட்டு என்னை ஏமாத்திவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த கோயிலில் வேலை செய்கிறவர் திரும்ப சொன்னாராம், கவலைப்படாதீங்க, விடுங்க, அடுத்த எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் சாமிக்கிட்ட சொல்லிட்டு போகிறார், இனிமேல் நான் உனக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு எப்போ நீங்கள் ஓட்டு போட வைக்கலையோ அப்போ உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நகர்ந்து போகிறாரு. சாமி பேசுகிறதா ஒரு வீடியோ தானே, ஒரு கதை தானே. சாமி வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிறவர்கிட்ட சொல்கிறார், பாத்தியா, நான் ஓட்டு போடாத மாதிரி இவன் என்னகிட்ட வந்து சத்தம் போட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார், எவன் மேலே இருக்கிற கோவத்தையோ இங்கே கொண்டு வந்து காட்டுறான், சரி விடுங்க சாமி அப்படின்னு அங்கே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஓட்டு போடுறது கடவுள் வேலையா? கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாரும் மாதிரியும் கேட்கக்கூடாது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அந்த கருத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறது. அழகு வாயில் என்கிற கோவிலில் முற்றத்தில் ஒருவரை கொண்டு வந்து 11 வருஷமாக அவரை கொண்டு வந்து ஆலயத்தில் முன்னாடி பிச்சை எடுக்கிறதுக்கு வைக்கிறாங்க. பிற்பகல் நேரம் 3 மணிக்கு பிச்சை எடுக்க கொண்டாந்து விடுறாங்க. பிறவியிலேயே கொண்டு வந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறப்படுகிறது.
ஒருவேளை இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அவரை வச்சு பிச்சை எடுத்து ஒரு குடும்பமே பிழைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா பிறவியிலேருந்து கொண்டாந்து விடுறது, பிச்சை போடுறது, எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதுதான் அங்கே நற்செய்தி விவிலியம் சொல்லுகிறது. மாலையில் 3 மணிக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு யூதர்களுக்கு பகல் பொழுது 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இதில் 9, 12, 3 இந்த 3 வேளைகளிலே நிறைய பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்வார்கள். இது யூதர்களுடைய பாரம்பரிய பழக்கம். இவ்வாறு ஜெபிக்க செல்லும் பொழுது, அவர்கள் கோவிலுக்கு ஜெபிக்க செல்லுகிற பொழுது வழியில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உண்டியல் போடுற மாதிரி அவர்களுக்கு பிச்சை போடுவது வழக்கம். அவன் அங்கு உட்கார வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? பிச்சை கேட்கறதுக்கு. போகிறவங்க வர்றவங்க பிச்சை போடுறதுக்காக அவர் அங்கே உட்கார்த்தி இருக்கிறார்கள். கோயிலுக்கு போகிறவங்க எதுக்கு போகிறாங்க? நீங்கள் என்ன பாருங்கள், எல்லா கோயிலுக்கும் எல்லா திருத்தலங்களுக்கும் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் முதலில் உங்களை வரவேற்கிறது யார்? வழி அனுப்பி வைக்கிறது யார்? கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம், உங்களை முதல்ல வரவேற்கிறது, வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது அவங்க தான். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கங்கிறதுக்கு முன்னாடியே கையை நீட்டிட்டு போயிட்டு வாங்க. அதுவும் சொல்லுவாங்க சில நேரத்தில், கொடுத்தா மகராசி மகராசன், கொடுக்கலன்னா மூதேவி. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அங்கே இருக்கிறவங்க அதை தான் சொல்லுவாங்க. நீ கொடுத்தாலும் கொடுக்கலாலும் நீ என்னைக்கு மகராசி தான் சாமிக்கு. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அவங்க வரவேற்பாங்க. நாங்களும் இங்கேயும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாச்சு, கேட்குற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வர்றவங்களாம் என்ன தெரியுமா, அதில் தான் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமே. அவங்களை இன்னும் அதிகமாக வளர்த்து விடணும்னு. நாள் ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த நாள் 5 பேர் வளர்ந்துருப்பாங்க. அடுத்த வரும்போது இன்னும் ஒரு 10 பேர் வளர்ந்துருப்பாங்க. எல்லாம் உங்களுடைய கைவண்ணங்கள். அவங்கள வளர்த்து விடுறதில்ல உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் தானே நிறைய பேருக்கு, இல்லைங்களா? அதில் தான் நமக்கு ஒரு கௌரவம் வருது, அதில் தான் நமக்கு ஒரு பெருமை வருது. கொஞ்சம் கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா மவராசனாக இருங்கன்னு சொன்ன உடனே நாம் தரையில் நிற்கிற கால் ஒரு 1/2 அடி மேலே போயிடும். அதில் நமக்கு ஒரு பெருமை கிடச்சிடும். அதனாலேயே நிறைய பேர் வளர்த்து விட்டுறாங்க. இவனை கொண்டாந்து வாசலில் உட்காத்துறது எதுக்கு? அதுக்கு தான். இவன் உட்கார்ந்திருப்பது அதற்காகவே. ஆனால் அந்த நேரத்தில் 3 மணிக்கு ஜெபிப்பதற்காக யோவானும் பேதுருவும் வருகிறார்கள். வருகிறவரிடத்தில் இவர்கள் கேட்கிறார்கள், இங்கே பாருங்கிறாங்க. அவன் நிமிர்ந்து பார்க்குறான். என்னத்துக்கு பார்க்குறான் தெரியுமா? ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இவனும் நிமிர்ந்து பார்க்குறான். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள்,